முதல்ல ஒரு திரைப்படம் வரப்போகுது. அந்த திரைப்படத்துக்கான டீசர் போட்டிருக்காங்க. அது ஒரு சர்ச்சைக்குரிய டீசராக இப்போ மாறிடுச்சு. பல பேர் அதில் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் சர்ச்சைன்னு பார்த்தாலே உங்களுக்கு சினிமா துறையினாலே 3 பேர் தான். இந்த வெற்றிமாறன் இவங்களெல்லாம் திரைத்துறையை விட்டு ஓட விடணும். பழையபடி ஒருவேளை சாப்பாடுக்கு இல்லாமல் இந்த இது உதவி டைரக்டராக இருந்தாங்கல்ல, ரோட்டில் போய் ஒருவேளை சாப்பாடுக்கு இதை அடிக்கணும். அந்த மாதிரி நிலைக்கு இவங்களை கொண்டு போகணும். சினிமாவில் எத்தனையோ மறுமலர்ச்சியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேர் ஜாதிய வெளியே விதைக்கிறார்கள்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரஞ்சித் அண்டு மாரி செல்வராஜ், இந்த வெற்றிமாறன். இப்போது மறுபடியும் ஒரு ஜாதிய விதையை விதைத்திருக்கிறார் இந்த வெற்றிமாறன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பேர்ட் கேர்ள்ஸாம் படம். எல்லாம் தமிழ்மாங்க. தமிழ் இந்த கட்சி திமுகவுக்கு கூஜா தூக்குறாளுங்க அந்த 3 பேரும். ஏன்ப்பா தமிழில் பேர் வைக்க வேண்டியது தானே? பேட் கேர்ள்ஸாம். பேர்ட் கேர்ள்ஸ்னு பேர் வச்சுட்டு அதுக்கு டீசர் போட்டிருக்காங்க. டீசர் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணு, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, குடிக்கிறது தப்பு இல்லையா, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது தப்பு இல்லையா, அம்மா அப்பா தட்டி கட்டால் இன்னொருத்தனோட ஓடிடுவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் அந்த படத்தில் அந்த பெண்ணை பேச வச்சு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ புதுமை பெண்கள் அப்படின்னு அந்த காலத்தில் பாரதியாரே சொல்லிட்டார். அவர் பெண்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணார் தெரியுமா? பெண்களுக்கு சொன்ன புத்திமதி, அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமா, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடினார். பெண்மை எவ்வளோ தூக்கி வச்சிருப்பார். அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம். பெண்கள் அச்சப்படாதீங்க. இது நாணம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம். அச்சம் நாணம் இதெல்லாம், நாணம்ங்கிறது வெட்கம், அச்சம் வெட்கம் இதெல்லாம் இல்லாமல் பெண்கள் தைரியமாக சமுதாயத்திலே பெரிய பதவிகளையும் பெரிய பொறுப்புகளையும் ஏற்பதற்கு முன் வர வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலேயே புதுமை பெண்ணா என்னன்னு காமிச்சார். சரி, உங்கள் சினிமா, தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்க. பாரதி ராஜா புதுமை பெண்ணுன்னே ஒரு படம் எடுத்தார். அதில் கல்யாணமான ஒரு பெண் வீட்டுக்காக வேலைக்கு போவார். அப்போ கணவன் அவருடைய நடத்தையில் சந்தேகப்படுவான். அப்போ கடைசியில் பொங்கி எழுந்து அந்த பெண் என்ன பண்ணுவாள், கணவனை தூக்கி எறிஞ்சிட்டு நான் தனி பெண்ணாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி, என்னவே சந்தேகிக்கிறீங்களான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. அதைத்தான் ஒரு புதுமை பெண். அப்படி அந்த பெண்கள் அடிமை மாதிரி கணவனும் மாமியாரும் என்ன செய்தாலும் அடங்கி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பெண்கள் தனியாக சுதந்திரமாக தனி பெண்களாக வாழ முடியும் அப்படிங்கிறத பாரதி ராஜா படத்தில் எடுத்து காட்டினார். இந்த கூட்டம் என்னென்ன படத்தில் என்னென்ன கெட்ட விஷயம் இருக்கோ அவ்வளவையும் பண்ணுறது, ஜாதிய விஷயத்தை கொண்டு வர்றது, உண்மை கதைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதை நடந்ததை வச்சுக்கிட்டு எல்லா பொய்யையும் விட்டுட்டு ஜாதி கதையை எடுக்கிறது. இது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம். இல்லை, இந்த வெற்றிமாறன் மெசேஜ் கொடுப்பாராம், பெரிய மெசேஜ். அந்த மெசேஜில் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் தண்ணி அடிக்கிறது, போதை மருந்து சாப்பிட்றது எல்லாம் தப்பு இல்லை, அம்மா இப்போ கேட்கக்கூடாது, அப்படி வசனங்கள் வருது. படத்தில் என்ன எத்தனை கொடுமை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வசனத்தை பேசிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. இன்னொருத்தனோட ஓடி போவேன்லாம் பேசுகிறாங்க. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல. ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போகிறேன். சரி, எடுத்தாங்க. நீங்கள் தான் ஜாதிய கொடுமை ஒழியணும், எங்கள் ஜாதியை வச்சுட்டு நிறையா கொடுமைப்படுத்துகிறாங்கன்னுலாம் படம் எடுக்கிறீங்கல்ல, நீங்களே ஒரு ஜாதியை அசிங்கப்படுத்தி எடுக்கலாமா படத்தை? இந்த வெற்றிமாறனுக்கு தான் கேட்குறேன். நீங்கள்லாம் உங்கள் தகுதிக்கெல்லாம் ஒரு சினிமா டைரக்டராக வந்தது காலத்தின் கொடுமை. அந்த சினிமா அதை தவிர வெளியில் வந்தால் ஒன்றும் தெரியாது, வெளியே ஜீரோ. நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலுக்கு போனீங்க, என்னத்தை இது பண்ணீங்க? இது சினிமாவில் போய்கிட்டு இவங்க கூடயே இந்த டைரக்டர் கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய மேதாவிகள் நினைப்பா? நாட்டில் எத்தனை பேர் இருக்கான் படித்தவன் விவரமானவன்? ஒரு ஜாதியை அடிப்படையாக வச்சு தாக்கி படம் எடுப்பீங்களா? அதில் வரக்கூடிய வசனத்தில் வேணும்னே விஷவதையை விதித்திருக்கார் அந்த வெற்றிமாறன். அவாள் இவாள் அவாளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. எதுக்கு? பிராமணனை அட்டாக் பண்ணுறதுக்கு. உங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் மற்றவங்களை அட்டாக் பண்ணுவீங்களா? பிராமண பெண்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு தெரிகிறவங்கன்னு நினச்சிங்களா? சினிமாவில் இருந்துக்கிட்டு போதை மருந்து அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரிகிற கூட்டம் நீங்கள்.
நீங்கள் இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறாங்க பெண்களை பார்த்து. இந்த கலாச்சாரத்தை பூரா உங்கள் திரைப்படத்துறையிலிருந்து தானே வருது. திரைத்துறையில் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு வெறும் இந்த வெள்ளித்தட்டில் வச்சுக்கிட்டு போதை மருந்தை கொடுக்கறது யார்? தண்ணி அடிச்சுட்டு கூத்தடிக்கிறது யார்? இவ்வளவு கலாச்சார சீரழிவுகளுக்கும் விதை விதைக்கிறதே உங்கள் திரையுலகம்தான். பார்க்குறோம்ல, பெரிய யோகியர்கள் மாதிரி அவாள் இவாளாம். அப்போ பிராமண பெண்ணு தான் அப்படி தெரிவாங்களாம். என்ன அந்த பிராமண பெண்ணை தாக்கணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், வெற்றிமாறனுக்கு முதுகெலும்பு இருந்தால் மற்ற ஜாதிக்காரனை இதே மாதிரி அந்த கேரக்டரில் கொண்டு வாங்க. ஒரு நாடார் பெண்ணை இப்படி சித்தரித்து கொண்டு வாங்க. ஒரு இவரை வன்னியர் பெண்ணை சித்தரித்து கொண்டு வாங்க. ஒரு முக்குளத்தூர் பெண்ணை சித்தரித்து கொண்டு வாங்க, தைரியம் இருந்தால். இன்னொரு ஜாதியை தாக்குவதற்கு அப்புறம் நீங்கள் ஜாதிய கொடுமையை எதிர்த்து படம் எடுக்கிறீங்க, எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை உரிமை இருக்குது? அதனால தான் சொல்கிறேன், சினிமா துறையில் 3 விஷவிதைகள் இருக்கிறார்கள். ஜாதியெல்லாம் மறந்துடும், மதங்களெல்லாம் மறந்துடுங்க, மனிதர்களாக பாருங்கள். இந்த 3 விஷவிதைகள் வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், எல்லோரும் புறக்கணியுங்கள். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேர் இந்த 3 இயக்குநர்களையும் புறக்கணியுங்கள். பழையபடி ஒருவேளை சோறுக்கு இல்லாமல் அந்த உதவி டைரக்டர்கிட்ட போய் இவங்க ஆகட்டும், அந்த மாதிரி ஆக்கணும் தமிழ்நாடு.